ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்க ரோஹித். நான் எப்போவுமே ஒரு சில இடத்துல சொல்லுவேன், நான் இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி, அதனால இந்த கம்பெனியை நான் வாங்க மாட்டேன். நான் இந்த கம்பெனியை வந்து வாங்காததுக்கு ஒரே ரீசன் கவர்மெண்ட் கம்பெனி தான். நிறைய இதில் நல்லது இருக்கு, பட் ஒரே ரீசன் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் எப்போவுமே மோஸ்ட்லி சொல்லுவேன், அது என்ன வேணா இருக்கட்டும், அது கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் விட்டுருவேன் அப்படின்ட்டு. ஸோ நான் பிஜி இன்வைட்லேயும் நான் அதை சொல்லியிருந்தேன். நான் அதில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அது வந்து தனி தானே, விச் மீன்ஸ் அது கவர்மெண்ட் ரன் பண்ணல, கவர்மெண்ட் பேங்க் தான் அதோடைய ட்ரஸ்டியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் சொன்னது என்னன்னா, அதுவா அப்படி அந்த ட்ரஸ்டியா இருந்தா கூட நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கவர்மெண்ட் கம்பெனி நான் வாங்காததுக்கு ரீசன் என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்றேன். கவர்மெண்ட் செக்டார்ஸை நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணல, எனக்கு எதுக்கு கவர்மெண்ட் செக்டாரை பிடிக்கல அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்றேன். ஸோ ஒரு டாப் 4-5 ரீசன்ஸ் சொல்றேன். வேலிடான ரீசன்ஸ் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் இந்த வீடியோவில் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன், நான் எப்பவுமே வீடியோவில் சொல்ற மாதிரி கம்பெனிஸை வந்து டிவிடெண்ட்னு எடுத்துப்பாங்க. அதோடைய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுதுன்னா அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுவாங்க. பட் கவர்மெண்ட் அப்படி கிடையாது. கவர்மெண்ட் கிட்ட காசு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். எப்பவுமே நீங்க பட்ஜெட் எடுத்து பார்த்தாலோ இல்ல பட்ஜெட்டை நீங்க படிச்சு பார்த்தாலோ ஈஸியா புரியும். பட்ஜெட்ல எப்பவுமே மோஸ்ட்லி துண்டு விழும். விச் மீன்ஸ் அவங்களுடைய வரவை விட அவங்களுடைய செலவு அதிகமா இருக்கும். இங்க செலவு அப்படின்றது கான்ஸ்டன்ட், பட் வரவு அப்படின்றது டிஃப்ரெண்ட், ஏறும் இறங்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரவை எங்கேருந்து எடுத்துட்டு வரலாம், அதாவது காசு எங்கேருந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்க எங்கேருந்து எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இருந்து டிவிடெண்ட் அப்படின்ற பேர்ல வந்து வர ப்ராஃபிட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிருவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ உங்க வீட்டுக்கு வந்து ஒரு 10,000 கொடுத்தாதான் நீங்க வந்து அதை வந்து படிப்புக்கு, பசங்களுக்கு படிப்பு கட்டியோ இல்ல வேற என்ன செலவு இருக்கோ அதை பார்த்துட்டாதான் உங்க லைஃப் டெவலப் ஆகும். சேம் கான்செப்ட் தான் இங்க. வர ப்ராஃபிட்ஸை வந்து திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணாதான் கம்பெனில டெவலப் ஆகும். அவங்க வெறும் டிவிடெண்ட் அப்படின்ற பேர்ல கவர்மெண்ட் வந்து காசு எடுத்துட்டு போனா அந்த கம்பெனி டெவலப் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டே போயிட்டு இருக்கும். அட் லாஸ்ட் ஒரு சம் ஸ்டேஜ்ல எங்க இருக்குன்னே தெரியாம ஃபெயில் ஆயிடும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ரீசன் நான் கவர்மெண்ட் கம்பெனியை ப்ரிஃபர் பண்ணாம இருக்கிறது. ஸோ செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ். ஸோ நீங்க வந்து பாலிடிக்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா அதெல்லாம் இங்க கத்துட்டு தான் ஆகணும். பிகாஸ் நீங்க எக்கனாமிக்கோ ஸ்டாக் மார்க்கெட்டோ வந்துட்டா கண்டிப்பா பாலிடிக்ஸ் பேசியே தீரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்கனாமிக்கா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும், இது ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் எப்படி ரன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் தான் ஃபுல்லா அதோடைய மெயின்டெனன்ஸ்ல இருந்து, அவங்களுக்கு வந்து சேலரி போர்ட்ல இருந்து எல்லாமே இவங்க தான் மெயின்டெனன்ஸ். ஸோ இன்கேஸ் இப்போ எலெக்ஷன் வருது அப்படின்னா, அப்ப இருக்கிற ரூலிங் பார்ட்டி, நான் மென்ஷன் பண்ணி சொல்லல. ஸோ எந்த ஒரு ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்க எலெக்ஷன்ல வின் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அந்த இதெல்லாம் இந்த கம்பெனி மூலியமா செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இன்கேஸ் இப்போ ஒரு ரயில்வே கம்பெனி, ரயில்வே ஏதோ ஒரு இது இருக்கு, ஐஆர்சிடிசின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கம்பெனி யார் மெயினா ஓன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் தான் ஓன் பண்றாங்க. ஸோ இப்போ எலெக்ஷன் கிட்ட வரப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே வந்து ஃப்ரீப்பா, இல்ல வந்து இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ. ஸோ வந்து காசை கம்மி பண்ணிடுறேன், அப்பதான் என்னுடைய இது விச் மீன்ஸ் என் ஓட்டு ஏறும் அப்படின்ட்டு அதோடைய ரயில்வே டிக்கெட்ஸையோ இல்ல ரயில்வேல ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ பண்ணாங்கன்னா அதுக்கு லாஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி தான். ஸோ அதனாலயும் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ இன்கேஸ் இப்போ பெட்ரோல் டீசல் நீங்க பாத்தீங்கன்னாலும் கிளீனா தெரியும். லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து எக்கச்சக்கமா ஏத்தி வச்சிருந்தாங்க. சடனா இப்போ வந்து எலெக்ஷன் கிட்ட வரப்போ அதே ரேட்ல மெயின்டைன் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா. இதுவும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஸோ அதனாலதான் பாலிடிக்ஸா நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்கும். ஸோ இன்னொரு தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டர்ஸா இருந்தாலும் சரி, அதாவது விச் மீன்ஸ் அங்க இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா இருந்தாலும் சரி, மேனேஜர்ஸா இருந்தாலும் சரி, ஹெட்ஸா இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கவர்மெண்ட் தான் பண்றாங்க. இன்கேஸ் இப்போ வந்து உள்ள ஒரு ஆள் நியாயமா நடந்துக்கிறாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். பட் இது நடந்திருக்கு அப்படின்னு கிடையாது. நான் ஒரு சும்மா யூகிக்கிற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு புரியறதுக்கோசரம் சொல்றேன். ஸோ இப்போ ஒரு எஸ்பிஐ பேங்க் எடுத்துப்போம். ஸோ எஸ்பிஐ பேங்கோட ஹெட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுக்கு காசு தேவை அப்படின்றப்போ அந்த ஹெட் ஆஃப் எஸ்பிஐயை ஈஸியா மாத்திட முடியும். அவங்களுடைய பொலிட்டிக்ஸ் பவரை வச்சோ இல்ல அவங்களுடைய கவர்மெண்ட் பவரை வச்சோ இது நடக்கல. நான் சிம்பிளா புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். ஸோ அவங்கள மாத்திட்டு அவங்களுக்கு எவ்வளவு காசு தேவையோ அதை மூவ் பண்ணிடுவாங்க. நீங்க சொல்லலாம், அது வந்து கேட்பாங்களே, பிரஸ் கேட்பாங்களே, மீடியா கேட்பாங்களே, அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கே அப்படின்னு கேட்டா அதை ஃபேஸ் பண்றது கவர்மெண்டால முடியும். நீங்க பாலிடிக்ஸ் பேசி தான் தீரணும். இங்க பொறுத்த வரையும் நீங்க பல கவர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பல ஊழல் பண்ணிருக்கு, பல இது பண்ணிருக்கு, பட் யாரும் உள்ள போனது கிடையாது. ஸோ அதனால தான் இங்கேயும் சொல்றது பாலிடிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் கம்பெனிஸை பொறுத்த வரையும் பாலிடிக்ஸ் நிறைய நடக்கும். இந்த லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டே டு டே லைஃப்லயே நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பேங்க்குக்கோ இல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ நம்ம போய் போய் நிக்கிறோம் அப்படின்னா நம்மள வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க. போ பின்னாடி போ, லைன்ல நில்லு, அப்புறம் வா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க.
இதே பிரைவேட் கம்பெனியா இருந்தாலும் சரி, பிரைவேட் பேங்க்ஸா இருந்தாலும் சரி, நம்ம போய் நின்னா நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்ணி நம்மளுக்கு என்ன வேலை நடக்கணுமோ அது செஞ்சு குடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மேல அதிகாரிகள் இருப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்களுடைய பாஸஸ் இருப்பாங்க. அங்க இங்க எதனா ப்ராஃபிட்ஸோ இல்ல ஏதாச்சும் கஸ்டமர் பேஸ் குறைஞ்சா அவங்க கேள்வி கேட்பாங்க. பட் கவர்ன்மெண்ட் கம்பெனிஸ்ல யாருமே கேட்க மாட்டாங்க. அதே மாரி அங்க பிரைவேட் கம்பெனில ஒரு தப்பு நடக்குதுன்னா, அதோடைய ஓனர் வந்து வேலைய விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம். பட் கவர்ன்மெண்ட் கம்பெனில அப்படி கிடையாது. என்ன மிஞ்சி போனா சஸ்பெண்ட் பண்ண போறோம். ஒரு 15 நாள் தானே, நான் திருப்பி வேலைக்கு வந்துருவேன். பெர்மனன்ட் ஜாப் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால கஸ்டமர்ஸ ஒழுங்கா நடத்த மாட்டாங்க. ஸோ கஸ்டமர்ஸே ஒழுங்கா நடத்தலன்னா, அங்க கரெக்ட்டான ஒரு மெயின்டனன்ஸ் இருக்காது. ஸோ இந்த மெயின்டனன்ஸ் இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் பேஸஸ் குறையும். கம்பெனி ஈஸியா திவால் ஆகும். ஸோ இதனால தான் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கம்பெனிஸ்ல வந்து விச் மீன்ஸ் கவர்ன்மெண்ட் கம்பெனியா இருந்தாலும் சரி, கவர்ன்மெண்ட் கொஞ்சம் இன்வால்வன்ஸ் அந்த கம்பெனில இருந்தாலும் சரி, நான் பிரிஃபர் பண்ண மாட்டேன். நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதாவது கவர்ன்மெண்ட் வந்து சும்மா தானே அத மெயின்டெயின் பண்றாங்க. பட் அது ஒரு கவர்ன்மெண்ட் கம்பெனி கிடையாதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பெர்சனலா பிடிக்காது. விச் மீன்ஸ் கவர்மெண்ட்டோட சின்ன இன்வால்வன்ஸ் இருந்தா கூட பிடிக்காது. அதனால தான் நான் கவர்மெண்ட் கம்பெனிஸா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் இருந்த கம்பெனிஸா இருந்தாலும் சரி, நான் வாங்க மாட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ரீசன்ஸ் நான் எதுக்கு கவர்மெண்ட் கம்பெனிஸ வாங்க மாட்டேன் அப்படின்றதுக்கோசரம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.